All glory and honor to be to God, Lord the Father, the Son, Holy Spirit. Amen. எல்லா துதியும் ஞானமும் கனமும் வல்லமையும் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்தாவினருக்கும் மகிமையுண்டாவதாக. Amen. Praise the Lord and good evening, my dear brothers and sisters in Christ. We welcome you all for this evening lockdown family prayer fellowship. From Deliverance Ministry and Deliverance Prayer House, we welcome you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. கிறிஸ்துவுக்குள் அன்பா இருக்கிற சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு இந்த மாலை நேரத்தை பொதுமுடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு உங்களை யாவரும் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். விடுதலை ஜெபத்தின் சார்பிலையும் விடுதலை ஊழியங்கள் சார்பிலையும் உங்களை வரவேற்பை பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and look to God for a minute. அந்த மத்தியில் இருக்கிற அருமை மகள் வர்ஷா முன் வந்து ஜெபித்து ஆரம்பித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request Varsha to come forward and lead us all in prayer. Yes, sir. Swami, nandri Yesappa, nandri Yesu Swami. Yesappa, thank you so much for the wonderful evening you have blessed us, Yesu Swami. Nandri Yesappa. Yesappa, இந்த வருஷம் ஆரம்பிச்சு Yesu Swami, இந்த 2வது மாசத்தோட கடைசி நாளா இருக்கும் Yesappa. Yesu Swami, இந்நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி எங்களோட தேவைகளாம் சந்திச்சு எங்களை சுகத்து கொடுத்து எங்களை வெளுத்து கொடுத்து வச்சிருக்கீங்க Yesu Swami. அதான் நன்றி தகப்பனே. Yesappa, ஆனா இப்ப போன வருஷம் இருந்தவங்க எனக்கு இல்ல. இந்த புது வருஷத்துக்கான செயல நாங்க இந்த புது வருஷத்தை பார்த்து இந்த 2 மாசத்தை கடந்து வந்திருக்கோம் Yesu Swami. அதுக்காக நன்றி தகப்பனே. நன்றி Yesu Swami. Yesappa, இப்படி ஒரு டஃப்பான பீரியட்ல Yesu Swami, God, you have brought us through this tough situation. Yesappa, என் கூட பேசிருக்கீங்க. Thank you so much for choosing us to be a part of this meeting, Yesu Swami. Thank you so much for using the ministry wonderfully during this lockdown period, Yesu Swami. நன்றி Yesappa, நன்றி தகப்பனே. Yesu Swami, அன்னைக்கு டைம் இந்த சர்ச்சஸ் லாக் ஆகி இருக்கும்போது Yesu Swami, இந்த ஒரு மீட்டிங் எல்லாமே இருந்திருந்தா, நீங்க எங்க கூட பேசாம எங்களை வழி நடத்தாம இருந்திருந்தா Yesu Swami, நாங்க என்ன நிலைமையில இருந்திருப்போம் எங்களுக்கு தெரியல Yesu Swami. ஆனா நீங்க எங்களுக்கு கெட்டியா பிடிச்சிருக்கீங்க Yesu Swami. அக்கா நன்றி தகப்பனே. Yesappa, அந்த மீட்டிங் உங்க கையில ஒப்படைக்கிறேன் சுவாமி. Yesappa, தொடக்கத்துல இருந்து முடிவு வரை Yesu Swami, எந்த ஒரு இன்டர்நெட் ப்ராப்ளம் இல்லாம பாத்துக்கோங்க Yesappa. பிளஸ் த இன்டர்நெட் கனெக்ஷன் Yesappa. பிசாசன என்ன தடைகளை எங்களுக்கு போட வச்சாலும் Yesu Swami, நீங்க தூக்கி போடுங்க Yesappa. சென்ட் காட் ஏஞ்சல் ஷீல்ட் நெட்வொர்க் Yesappa. எங்களோட எல்லாரோட நெட்வொர்க்கும் வரப்போற ஃபேமிலிஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவங்களோட நெட்வொர்க் கனெக்ஷன் ஆசீர்வதிங்க Yesu Swami. நாங்க இன்னைக்கு கேட்க போற பாடல்கள், சாட்சிகள், வசனம், மெசேஜ் எல்லாத்தையும் உங்க கையில ஒப்படைக்கிறேன் சுவாமி. எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க Yesappa. Yesappa, give us family into hands Yesu Swami. Bless her, bless Akka, bless auntie Yesu Swami. Bless them abundantly. God, put the right words in their tongue as they talk to us Yesappa. Yesappa, you've been using their family wonderfully throughout this lockdown period, throughout this year Yesu Swami. அக்கா நன்றி தகப்பனே. Thank you so much for bless the family abundantly. Bless the peace in the family Yesu Swami. Bless their health Yesappa. அவங்க எங்க போயிட்டு வந்தா சேஃபா போயிட்டு சேஃபா வரணும் Yesu Swami. உங்களோட தேவையில எல்லாத்தையும் சந்திச்சுங்க Yesu Swami. Yesappa, மினிஸ்ட்ரி உங்க கையில ஒப்படைக்கிறேன் சுவாமி. Yesappa, மினிஸ்ட்ரி ஆசீர்வதிங்க Yesu Swami. அந்த மினிஸ்ட்ரிக்காக நீ வச்சிருக்க பிளான்ஸ் அண்ட் தேவைகள் எல்லாம் ஒரு வழியில வந்து அந்த ஃபேமிலியை வழிநடத்துங்க Yesu Swami. அவங்களோட பிளான்ஸ் ஃப்ரம் பப்ளிகேஷன் ஆஃப் த கேசட்ல இருந்து எல்லா பிளான்ஸையும் ஆசீர்வதிங்க Yesu Swami. அதன்படி அந்த அதோட தேவைகளை சந்திச்சிருங்க. அந்த ஃபேமிலி வழி நடத்துங்க Yesu Swami. Yesappa, I pray for all the people who are yet to come Yesu Swami. Bless them all abundantly. Yesappa, உங்க சித்தப்படி யாரெல்லாம் நீங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அவங்களாம் சீக்கிரம் கொண்டு வாங்க Yesu Swami. சீக்கிரம் மீட்டிங் கொண்டு வாங்க Yesu Swami. Yesappa, எங்களோட அனைவரோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க Yesu Swami. அக்கா நன்றி தகப்பனே. நிறைய பேருக்கு சுகத்தை கொடுத்துருக்கீங்க. அக்கா நன்றி Yesu Swami. நிறைய பேரோட பெரிய ஹெக்டிக் ஃபினான்சியல் சிச்சுவேஷன்ல நீங்க கூட்டி வந்திருக்கீங்க Yesu Swami. அக்கா நன்றி தகப்பனே. நன்றி Yesu Swami. Yesappa, I pray for Helen sister. Bless her abundantly Yesu Swami. இந்நாள் வரைக்கும் இந்த குடும்பத்தை விடாம நீங்க பிடிச்சிருக்கீங்க Yesu Swami. அதுக்காக நன்றி தகப்பனே. தொடர்ந்து நாங்க ஜெபிச்சு கொண்டு இருக்கோம் Yesu Swami. Bless the family abundantly. அவங்களுக்கு ஒரு வழியை காட்டுங்க Yesu Swami. அதே போல I pray for Anita Abaria ma'am. Bless her health. அந்த குடும்பத்தோட ஃபினான்ஷியல் நீட்ஸ் சந்திச்சிருங்க. மேமோட ஹெல்த் ஆசீர்வதிங்க. அவங்களோட கண்ணுக்கு எல்லா சுகத்தையும் தூக்கி போடுங்க Yesu Swami. Once again, I thank you for all the blessings you've granted us, God. Thank you so much, praise Lord. All this I ask in your most blessed, matchless, and holy name, Jesus Christ. Amen. Amen and amen. May God bless the family who happen to lead us all in prayer. May God bless them abundantly. Amen. Let's sing the first chorus that we always sing and glorify God. There is power, wonder-working power. There is power, wonder-working power in the blood of the Lamb.
There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். முதல் பாடலை சேர்ந்து பாடுவோம். தேவமகிமைக்கென்று நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Let's sing the first song and glorify God. Let's sing together and praise His name. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடிலங்கும் உன்னத நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடிலங்கும் உன்னத நாமமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மாந்தர் போற்றும் நாமம், விண்தூதர் வாழ்த்தும் நாமம். மாந்தர் போற்றும் நாமம், விண்தூதர் வாழ்த்தும் நாமம். மூவுலகர் போற்றும் மேன்மையான நாமம். மூவுலகர் போற்றும் மேன்மையான நாமம். இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடிலங்கும் உன்னத நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடிலங்கும் உன்னத நாமமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவம் போக்கும் நாமம், துய வாழ்வழிக்கும் நாமம். பாவம் போக்கும் நாமம், துய வாழ்வழிக்கும் நாமம். நித்திய ஜீவன் அருளும் நாமம், ஈடில்லாத நாமம். நித்திய ஜீவன் அருளும் நாமம், ஈடில்லாத நாமம். இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடிலங்கும் உன்னத நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடிலங்கும் உன்னத நாமமே. அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பேய் நடுங்கும் நாமம், கடும் நோயகற்றும் நாமம். பேய் நடுங்கும் நாமம், கடும் நோயகற்றும் நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நாமம். இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடு இளங்கும் உன்னத நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடு இளங்கும் உன்னத நாமமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இனிமை தங்கும் நாமம், தீய இன்னல் மாற்றும் நாமம். இனிமை தங்கும் நாமம், தீய இன்னல் மாற்றும் நாமம். இருளின் பயங்கள் நீக்கும் ஈடில்லாத நாமம். இருளின் பயங்கள் நீக்கும் ஈடில்லாத நாமம். இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடு இளங்கும் உன்னத நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடு இளங்கும் உன்னத நாமமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சாவை வென்ற நாமம், பாவசாபம் போக்கும் நாமம். சாவை வென்ற நாமம், பாவசாபம் போக்கும் நாமம். சர்வவல்ல நாமம், இயேசுவின் நல் நாமம். சர்வவல்ல நாமம், இயேசுவின் நல் நாமம். இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடு இளங்கும் உன்னத நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடு இளங்கும் உன்னத நாமமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா
Hallelujah, hallelujah. Hallelujah. Amen. Glory be to God. May God bless us with this song as we have been singing to glorify. கர்த்தத்தாமே ஆசீர்வதிப்பாராக. அருமையான பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்தினோம். சங்கீதத்தில் எழுதின புஸ்தகம் சங்கீதங்களிலே 9ஆம் அதிகாரம் 1 11 வசனங்கள் முடிய மாறி மாறி வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சங்கீதம். எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். The Psalms chapter 9 verse 1 to 11. Please read and get the God's blessings as a responsible psalm. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். I will praise thee, O Lord, with my whole heart. I will show forth. ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்களோடே கூட ஒளிந்து போயிற்று. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயந்தரித்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகின்ற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களுக்கு நீர் விடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள் அறிவியுங்கள். ஆமென். கர்த்தர் இந்த வசனங்களை வாசித்த குடும்பத்தாரை மென்மேலும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலே பெரிய அதிசயங்களை செய்யும்படியாய் நாம் ஜெபித்துக் கொள்வோம். May God bless the family who happen to read it. May God be along with them, lead them, and may God make wonderful, marvelous things in their life for others to believe that God is along with them to testify. Let's pray for it. In Jesus' name, amen. Hallelujah. இரண்டாவது பாடல் ஒரு ஆங்கில பாடல், தெரிந்த பாடல் என்னோடு சேர்ந்து பாடும்படியாக அன்போடு அழைக்கிறேன். It's a known song. It's an English song. Let's sing and glorify God together. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us.
You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Hallelujah. The first reading is taken from Psalms chapter 91, verse 7 to 8. Please read and get the God's blessings for you and your family. சங்கீதம் 91வது அதிகாரம் 7-8 வசனங்கள் எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். 1,000 shall fall at thy side, and 10,000 at thy right hand, but it shall not come nigh thee. Only with thine eyes shalt thou behold, and see the reward of the wicked. Amen. Amen. Glory be to God. Amen. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வாசித்த குடும்பத்தாரை மென்மேலும் கர்த்தர் அவர் பக்கத்தில் இன்னும் அதிகமாய் சேர்ப்பாராக. தேவனுடைய ருசியை அவர்கள் காணும்படியாய், தேவனோடு அவர்கள் இருக்கும்படியாய் கர்த்தர் அவர்களை எடுத்துவாராக. May God bring more closer the family happen to read and be along with them and do marvelous things in their life. Amen. மூன்றாவது பாடல் ஒரு தமிழ் பாடல், தெரிந்த பாடல், பழமையான ஒரு பாடல். எல்லாரும் சேர்ந்து என்னோடு பாடுபடி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Third song, it's a Tamil song, it's a known song, it's an old song. Let's sing and glorify God together. ஆத்துமமே என் முழு உள்ளமே பொன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த பொன்னாண்டவரை தொழுதேத்து போற்றிடும் வானோர் பூதளத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதளத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே பொன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த பொன்னாண்டவரை தொழுதேத்து. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகம் முன் தோன்றி ஒழியாது. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகம் முன் தோன்றி ஒழியாது. ஆத்துமமே என் முழு உள்ளமே பொன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த பொன்னாண்டவரை தொழுதேத்து. தினம் தினம் உலகில் நீ செய் பலவான வீணை போரும் தருளும் மேலான. தினம் தினம் உலகில் நீ செய் பலவான வீணை பொருள் தருளும் மேலான. ஆத்துமமே என் முழு உள்ளமே பொன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு
வைத்தாதரித்த பொன்னாண்டவரை தொழுதேத்து. பாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த போதரும் தயை செய்துயிர் தந்த. பாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த போதரும் தயை செய்துயிர் தந்த. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று. எந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த பொன்னாண்டவரை தொழுதேற்று. ஊற்றுணங்கிறங்கி உரிமை பாராட்டும் போற்றும் கிருபையினால் முடிசூட்டும். ஊற்றுணங்கிறங்கி உரிமை பாராட்டும் போற்றும் கிருபையினால் முடிசூட்டும். ஆத்துமமே என் முழு உள்ளமே பொன்னாண்டவரை தொழுதேத்து. எந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த பொன்னாண்டவரை தொழுதேற்று. துதி மிகுந்தேற தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. துதி மிகுந்தேற தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே பொன்னாண்டவரை தொழுதேத்து. இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த பொன்னாண்டவரை தொழுதேத்து. The second reading, it's from Psalms chapter 91 verse 9 to 10. Please read and get the God's blessings for you and your family. சங்கீதம் 91 அதிகாரம் 9 10 வசனங்கள் முடிய எடுத்தவர்கள் வாசித்து இதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. Because thou hast made the Lord, which is my refuge, even the Most High, thy habitation. There shall no evil befall thee, neither shall any plague come nigh thy dwelling. Amen and amen. Glory be to God for the wonderful word what God has given to us. Let's sing the fourth song. It's an English song. It's a known song. It's in English and Tamil too. Let's sing and glorify God together. Pick me up from the miry clay, put me on the rock to stay. Pick me up from the miry clay, put me on the rock to stay. Pick me up from the miry clay, put me on the rock to stay. Pick me up from the miry clay, put me on the rock to stay. Oh, my life was in a mess, I thought there's no way out. When I called upon Jesus' name, He gave me a brand new start.
He is the rock. He is the rock. He is the rock on whom I stand. Oh, He is the rock. He is the rock. He is the rock on whom I stand. He is the rock. He is the rock. He is the rock on whom I stand. Oh, He is the rock. He is the rock. He is the rock on whom I stand. சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். 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 பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானார். ஓ, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானார். ஓ, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானார். Hallelujah. Amen. Glory be to God. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள். For he shall give his angels charge over thee to keep thee in all thy ways. They shall bear thee up in their hands, lest thou dash thy foot against a stone. Amen. Glory be to God. சாட்சியின் நேரம். உங்கள் சாட்சிகளை தேவ மகிமைக்கென்று நீங்கள் சாட்சியாய் சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். If you have a testimony, please share for the glory of God, to glorify Him. All praise and glory to God. I thank God for the wonderful day He has blessed us with. We are in the last day of the month. I thank God for all the blessings He has showered upon us. And in the month, it was been a very special month. Like first week, in the month of the first week, last week, exams. In the 2 week, I had a gap. So correct first week, I had semester exams. With God's grace and God's given wisdom, correct 5th exam, 6th, I was having high temperature. Then I was diagnosed with dengue. After 2 weeks, I was on bed. And 3rd week, the last week,
நான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகும்போது கரெக்டா எனக்கு மறுபடியும் I had exams in college. Many people asked me, it's very short duration that you recover and came. Many people asked, உனக்கு அந்த பாடி பெயின் அவ்வளோ சிவியரா இல்லையான்னு சொல்லிட்டு. I had body pain, I still have a bit, but then அவ்வளோ சிவியர் அல்ல, I can manage. I thank God for the strength He has given me, for the healing He has given me. I thank everyone in this family who's prayed for me. Thank you so much. And last week, இப்போ இந்த வீக் வந்து எனக்கு எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. I just told them, since I am not well completely, so நான் எக்ஸாம்ஸ் மட்டும் எழுதிட்டு போயிடுறேன், நான் என்னோட கிளாஸஸோ என்னோட ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் நான் நெக்ஸ்ட் வீக் வந்து பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். All praise and glory to God. God gave me the strength, He gave me the wisdom to study for the exams and to write the exams so well. அவள் நல்லா பண்ணுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. I thank God for giving me the wisdom and guiding me beautifully throughout the exam. And இந்நாள் வரைக்கும் இந்த மாசத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து இந்த சிக்னஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் இல்லை இருந்தாலுமே இந்த மாசத்தோட கடைசி நாள் வரைக்கும் என்னை பார்க்க வச்சிருக்காரு, என்னோட தேவைகளும் சந்திச்சிருக்காரு, எனக்கு சுகத்தை கொடுத்துருக்காரு. நான் போயிட்டு வரனால அன்னை சம்டைம்ஸ் வந்து எனக்கு லைட்டா கொஞ்சம் மயக்க வர மாதிரி இந்த டைம்ல வந்து என் கூட யாரையாச்சும் he sent some angel or the other to me to be with me, and he has brought me to this last day of this month. I thank and glorify his name for it. அநேக பேர் நான் லாஸ்ட் இயர் இருந்தவங்க இந்த வருஷம் இல்ல, இந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணவங்க எனக்கு தெரிஞ்ச அநேக பேர் இந்த நாள் இல்ல. ஸோ இந்த நாள் வரைக்கும் என்னை பாதுகாத்து என்னை பத்திரமா வச்சு என்னோட தேவைகளாம் சந்திச்சு என்னை இவ்வளவு தூரம் ஆசீர்வாதமா வச்சதுக்கு I thank and glorify God for this. All praise and glory to God, and I pray then and I hope and I completely trust in Him that He will take away the rest of the pain which I have, and still I have a bit of this vomiting and dysentery. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, இன்னும் சாப்பாடு போல ஒத்துக்கல. I completely trust that God will take away the small sickness which I have, and He will give me the complete strength. All praise and glory to God. Thank you, sir. Amen. Glory be to God. May God bless His wonderful testimony. இந்த அருமையான சாட்சியை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிறைவான ஒரு சாட்சி வருஷா சொல்லும் பொழுது அருமையா சொல்லியிருந்தாங்க. ஒரு மாதம் முழுவதும் ஆண்டவர் பத்திரமாய் காப்பாற்றி இருந்தார். 28 நாட்கள். இந்த 28 நாட்கள்ல அநேகர் மரித்து போயிருக்கிறார்கள். அநேகர் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. அநேகர் புலம்பெயர்ந்து போயிருக்கிறாங்க. அநேகர் வேலை எழுந்து போயிருக்கிறாங்க, சுகவீனப்பட்டிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் இந்த 28 நாட்கள் என்னோடு கூட இருக்கிறார், இன்னும் இருப்பார், இன்னும் சுகம் கொடுப்பார் என்ற விசுவாசத்திலே ஒரு சாட்சியை சொன்னேன். அந்த மகளுக்காக கர்த்தர் இன்னும் அதிகமான அற்புதங்களை வாழ்க்கையில செய்வார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் என்னை காப்பாற்றினார். பொருளாதாரங்களை சந்தித்தார், பொருளாதார தேவைகளை அனைத்தையும் கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், சுகவீனமா இருந்தேன், பலத்தை கொடுத்தார். வழிநெடுக எங்கு போகிலும் வருகிலையும் ஆபத்துகளிலிருந்து விபத்துகளிலிருந்து காப்பாற்றினார். நல்ல உணவு பதார்த்தங்களை கொடுத்தார், குடிக்க தண்ணீரை கொடுத்தார். முழுவதுமாக சொல்ல போனால் கடந்த ஆண்டு இந்த நாட்களிலே நாம் இந்த COVID-19 பேண்டமிக் சிச்சுவேஷன்ல லாக்டவுன் கூட நம்ம நுழைகிறோம். இந்த ஒரு தருணத்துல கர்த்தர் ஒரு வருடம் முழுவதுமாக பராமரித்து காப்பாற்றி வந்தார். ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த ஒரு வருடத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நேர்த்தியாக அழகாக கொடுத்தார். அநேகருக்கு வீடு இல்லை, அநேகருக்கு வீடு இருந்தும் இருக்க முடியவில்லை, அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள், வேலை இழந்து வருவாய் இழந்து எல்லா சூழ்நிலையிலும் கடன் மேல கடன் எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஒரு வருடம் முழுவதும் கர்த்தர் அருமையாய் காப்பாற்றினார். இந்த வருடத்தை நினைக்கும் பொழுது இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்று நினைக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா இன்றைக்கு பொருளாதாரம் அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமையில யூஸ் பண்ற கேஸ் சிலிண்டர்ல இருந்து போடுற பெட்ரோல்ல இருந்து இருக்கிற விலைவாசி எல்லாம் உயர்ந்த போதிலும் நம்முடைய தேவைகளை ஆண்டு அறிந்து கொண்டு எப்படியோ நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இந்த நல்ல நேரத்தை கர்த்தரின் வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அநேகர் இந்த மீட்டிங்ல வந்து பயன்பெற்று கர்த்தரை அறிந்து கொண்டு அவருடைய ஒரு மகத்துவத்தை புரிந்து கொண்டு அவரை ருசி பார்த்து அவருடைய வல்லமைகளையும் வரங்களையும் பெற்றுக்கொண்டார்கள், விடுதலையும் சுகத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். அநேகர் நம்ம மத்தியில் இப்பொழுது இல்லை. ஒரு சில பேர் இருக்கிறாங்க, ஒரு சில பேர் வராங்க, ஒரு சில பேர் இல்லாம போகிறாங்க. ஆனா ஒரு விஷயம், சில நேரங்களில் நான் யோசிப்பேன், என்ன ஆரம்பத்துல அவ்வளோ பேர் இருந்தாங்க, எல்லாம் வந்தாங்க, எல்லாம் உங்களுடைய சுகத்தை பெற்று கொண்டு போனாங்க, என்ன ஆண்டவரேன்னு யோசிப்பேன். அப்போ ஆண்டவர் என்னோட பேசின ஒரு காரியம், வருவார்கள், சுகத்தை பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள், அவர்கள் என்னை மறந்தாலும் நான் அவர்களை மறப்பதில்லை.
உன்னுடைய விசுவாசம் என் மீது இருப்பதனாலே நான் உன்னோட இருக்கிறேன். காரணம், நான் யோசித்து பாக்குறேன், அவங்களுடைய விசுவாசம் என்னவா இருக்கும்னு எனக்கு புரியல. விசுவாசத்துல நான் தோல்வி விட்டவனா இல்லாதபடிக்கு, பலவீனமா இல்லாதபடிக்கு நான் ஒரு நாளும் ஜெபம் பண்ணும்போது நான் கேட்பேன், ஆண்டவரே என்னுடைய ஒரு பலவீனத்தை எடுத்து போடுங்க, சுகவீனத்தை எடுத்து போடுங்க, இன்னும் நெருங்கி உம்மோடு வாழும்படியே கிருபை செய்யுங்க, இன்னும் அதிகமான விசுவாசத்துல நான் இருக்கும்படியே கிருபை செய்யுங்க. மற்றவர்களை பார்க்கும் பொழுது அந்த விசுவாசத்துல நான் கொஞ்சம் தொய்ந்து போறேன்னா சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு நான் ரொம்ப ஜெயிப்பேன். எதற்கு நான் இதை சொல்றேன்னா, சில நேரங்கள்ல நாம மாம்சீகமா நம்ம யோசிக்கும் பொழுது உலக பிரகாரமா ஒரு கிஃப்ட் நம்ம யாருக்கா கொடுத்தாங்கன்னா அந்த கிஃப்ட் நம்ம வாங்கி வச்சுக்குவோம், ஒரு வார்த்தை தேங்க்ஸ் சொல்லி முடிச்சிருவோம். சில நேரத்துல அந்த கிஃப்ட் யார் கொடுத்தாங்கன்றதையும் மறந்துடுவோம். ஆனா இன்று தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட் நம்முடைய வாழ்க்கை. பெரிய சுகத்தை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தோடு வாழும்படியே கிருபை செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அன்றாட தேவைகளை கவனித்துக் கொண்டு வருகிறார், எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது மற்றவர்களை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மற்றவர்களை காட்டிலும் நாம் உயர்ந்தவர்கள். காரணம், நீங்க சொல்லலாம் உலகத்தாரும் இந்த மாதிரிதான் இருக்கிறாங்களே, அவங்களும் சந்தோஷமா இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். நேற்றுடைய வசனம் நீங்க சர்மன்ல கேட்டிருப்பீங்க, அவர்களுக்கு எல்லாம் இருந்தும் கடைசியிலே நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதற்கு ஆப்போசிட், அவர்களுடைய சந்தோஷம் துக்கமாய் மாறும். நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமேன். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஒரு நல்ல நாள், துதிக்கும்படியா மாதத்தினுடைய கடைசி நாளா நிற்கிறோம். நாளை ஒரு புதிய மாதத்தை காண போகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அபிவிதமான ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் கொடுத்திருக்கிறார். கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் அதிகமான ஒரு காரியங்களை என் வாழ்க்கையில் நான் பெறும்படியாய், நாம் அனைவரும் பெறும்படியாய் கர்த்தர் நமக்கு பெரிதான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமென். Glory be to God. Any more testimonies to glorify God? You can share it. Hallelujah. Let's sing a thanking song and get into the word of God. நன்றி செலுத்தி ஒரு நன்றி பாடல் பாடி சிதேசத்தை கடந்து செல்வோம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமா பணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலை எல்லாமும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை உம்மை போல் மாற்றிடுமே. உடைந்து என்னை உந்தனுக்கே உடைமை ஆக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே.
எல்லா துதிகளுக்கும் பாத்திரமா இருக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மாலைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு அன்றை உம்மை பார்க்கிறோம் சுவாமி. இத்தனை மாதங்கள், இத்தனை வாரங்கள், இத்தனை வருடங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்களை தெரிந்து கொண்டபடியினால், நீர் அன்பு செலுத்துகிறபடியினால் நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் இந்த வாழ்க்கைக்காக, இந்த நல்ல ஒரு சூழ்நிலைக்காக, இந்த நேரத்திற்காக. ஆண்டவரே, உலகத்தாரை போல் அல்லாமல் உம்மிலே தரித்திருக்க, உம்முடைய பாதபடியிலே நாங்கள் எங்கள் மனிதர்களை விதைக்க நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நீர் எங்களுக்கு சொல்லித் தரும்படியா நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியா கிருபை செய்யுங்க. பலப்படுத்தி ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நேற்றைய தினத்திலே நான் செய்தியிலே குறிப்பிட்டிருந்தேன், சாட்சியிலையும் குறிப்பிட்டிருந்தேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நேற்று திடீரென்று என்னுடைய வாகனம் நடு ரோட்ல சிக்னல்ல நின்றுடுச்சு. அதுவும் பீச் ரோட்ல, கரெக்டா நம்ம சீரணி அரங்கம் இருந்த இடம் கண்ணகி சிலை கிட்ட நின்றுடுச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகல. என் வண்டியில கிக் ஸ்டார்டர் கிடையாது, வெறும் செல்ஃப் ஸ்டார்ட் தான். யோசித்து பார்க்கிறேன் என்ன பண்ணுவது. பின்னாடி எல்லாம் அவ்வளவு வண்டி நிக்குது டிராபிக்ல. வீட்டுக்கு வரணும், மீட்டிங் நடத்தணும். ஒரு வகையா வண்டியை தள்ளி, கொஞ்சம் ஓரமா தள்ளி பிரசிடென்சி காலேஜ் அந்த கேட் கிட்ட வந்து நிறுத்திட்டேன். என்னுடைய வண்டியினுடைய கம்பெனி, சர்வீஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு, கொஞ்சம் உங்களுடைய சர்வீஸ் பீப்புள் யாரும் அனுப்ப முடியுமா? என்னன்னு தெரியல, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டுது. ஆனா இக்னிஷன் போட்டா லைட்லாம் எரியுது, செல்ஃப் மட்டும் எடுக்க மாட்டுது. வயரிங்க என்ன ப்ராப்ளம் தெரியல அப்படின்னு கேட்டிருந்தேன். நாங்க ஃபோன் பண்றோம்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணாங்க, இன்னைக்கு சனிக்கிழமை, எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டாங்க, யாரும் இல்லை. அதனால நீங்க எப்படியாவது யார் மூலமா டோ பண்ணி வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க. நாளைக்கு திங்கட்கிழமை நாங்க சர்வீஸ்ல ஆரம்பிச்சு நாங்க பாக்குறோம். யோசித்தேன், என்னன்ற பண்றது, யாரை கூப்பிடுறது, என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருந்தேன். உடனடியாக என்னுடைய தூரத்து உறவான ஒரு தம்பிக்கு ஃபோன் பண்ணேன். அங்கேயே இருங்கன்னா வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் வருவதற்குள்ளதாக என்னுடைய சகோதரிக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. அப்படியா, ஜோம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி வண்டி ஸ்டார்ட் பண்ற, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. உடனே போன்ல இருக்க என் சகோதரி சொன்ன ஒரு காரியம், இது புதுசு இல்ல நம்ம வாழ்க்கையில. அப்பா அம்மா அடிக்கடி ஊழியத்துக்கு போகும்போது அன்னைக்கு நேரம் ஆஃப் ஆயிடும், ஒரு 15 நிமிஷம் ஜோம் பண்ணி ஆரம்பிச்ச வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதனால கர்த்தர் செய்திருக்கிறார். சரி, கர்த்தருடைய ஃபர்ஸ்ட் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். பாரிஸ் வரைக்கும் வந்தேன். அப்புறம் என் தம்பி அங்க இருந்தார். அவரோடு கூட இணைந்து திருப்பி அவர்கிட்ட பார்த்து வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. திருப்பி வண்டி ஆன் ஆகல. திருப்பி அவரை உட்கார வச்சு நான் டோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். கொஞ்ச தூரம் போன பிறகு கியர் போட்டுற வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு கார் ஸ்டார்ட் ஆகுறது போல, தள்ளி விட்டா ஸ்டார்ட் ஆகுது போல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் வண்டி மாத்திக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். நான் என்னோட வீட்டுக்கு வண்டி வந்து பார்க் பண்ணிட்டேன். இப்ப நான் யோசித்து பார்க்கும் பொழுது எப்படி இது நிகழ்ந்தது? ஒருவேளை யாரும் இல்லை என்றால் அவ்வளவு கனமான ஒரு வாகனத்தை எப்படி அங்கிருந்து தள்ளி கொண்டு வருவது? எப்படி யார் டோ பண்ணிருப்பா? எப்படி போன் எடுத்திருப்பாங்க? என்னன்னு யோசித்து வரேன். ஆண்டவர் கொடுக்கிற அருமையான ஒரு வசனம், உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். For he shall give his angels charge over thee to keep thee in all thy ways. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள். They shall bear up thee up in their hands, lest thou dash thy foot against a stone. When I was 16 years old, I was going in a suburban train to pursue my studies. என்னுடைய படிப்பு நிமித்தமாக நான் சென்னை கடற்கரையில இருந்து, பீச் ஸ்டேஷன்ல இருந்து மாம்பலம் ஸ்டேஷன் வரைக்கும், டி நகர் வரைக்கும் ட்ரெயின்ல போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், என்னுடைய ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. இதற்கு முன்பதாக எனக்கு அந்த ஒரு ரூட்லாம் ரொம்ப அவ்வளோ பரிச்சயம் இல்லை. ரொம்ப சின்ன வயசுல எனக்கு அதெல்லாம் பழக்கமும் இல்லை. ஒரு நாள் டி நகர் ஸ்டேஷன், மாம்பலம் ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் ஏறிட்டேன். கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன் வந்த பிறகு வண்டி நிறுத்திட்டாங்க. சொன்னாங்க, சேட்பட் கிட்ட ட்ரெயின் வந்து தடம் புரண்டுச்சு, அந்த பகலில் ட்ரெயின் வராது, இந்த பகலில் ட்ரெயின் போகாது. ஸோ மாம்பலம் வரைக்கும் கோடம்பாக்கம் வரைக்கும் தான் ட்ரெயின், அதுக்கப்புறம் ட்ரெயின் கிடையாது. தாம்பரத்துலேருந்து வரவங்க அங்கே போயிடுவாங்க. பீச் ஸ்டேஷன்லேருந்து வரவங்க எக்மோர் வரைக்கும் தான் ட்ரெயின், அதுக்கப்புறம் ட்ரெயின் இல்லை அப்படின்ட்டாங்க. எனக்கு கிட்ட இருக்கிறது ஒரு ட்ரெயின் பாஸ்,
என்கிட்ட இருக்கிறது ஒரு பஸ் பாஸ். அந்த பஸ் பாஸும் ஹைகோர்ட்ல இருந்து ராயபுரத்துக்கு வரைக்கும் தான் இருக்கு. எனக்கு தெரியாது, எல்லாம் இறங்கி நடந்து போறாங்க. ரெகுலரா டிராவல் பண்ற எல்லா வேலைக்கு போற ஒர்க்கிங் பீப்புள் எல்லாருமே. எனக்கு என்ன பண்றது இல்லை, எந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போறது, எப்படி பஸ் பிடிக்கிறது, எங்க தெரியும். பிகாஸ் அது வரைக்கும் நான் வந்து ஒரு ரொம்ப கூண்டுக்கிளி. வீட்டுக்கு பக்கத்துல சர்ச்சுக்கு, பாரிஸ் பீச் இதற்கு தான் தெரியும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கவே என்ன பண்றதுன்னு தெரியல. ஒருவேளை திருப்பி மாம்பழம் போயிட்டு அங்கே டீனர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாரிஸ் ஒரு பஸ் பிடிச்சிடலாமா, ஏன்னா ஒரே ரஷ்ஷா இருக்கு, இருட்டா வேற இருக்கு, என்ன பண்றதுன்னு யோசித்து கொண்டே இருந்தேன். ஏன்னா ஒரு சாயங்கால வேலை கொஞ்சமா இருட்டி கொண்டே வந்தது. அப்பொழுது நான் கேட்ட ஒரு விஷயம், ஆண்டவரே எனக்கு தெரியல, ரூட் தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ரூட்டு இந்த நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே இந்த ட்ராக் ஓரமா இந்த சப்வே பிரிட்ஜ் எல்லாம் கிராஸ் பண்ணி அப்புறம் இந்த கூவம் எல்லாம் அந்த ட்ராக் படியே கிராஸ் பண்ணி போனோம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன் கிட்ட 2 இது சப்வேஸ் வரும். ஒன்று வந்து நெல்சன் மாணிக்கம் ரோட் சப்வே, இன்னொன்று அந்த கூவம் போறக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு ட்ரெயின் ட்ராக். ஸோ இந்த வழியாக நடந்து போனால் ஏதோ தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணேன், ஜோம் பண்ணேன். மற்றவர்கள் எல்லாரும் ஒரு வழியாக போகிறாங்க, எனக்கு போகிறதுக்கு பயம். ஜோம் பண்ணேன். அங்கேருந்து பொடி நடைய அதே ட்ராக் வழியாக கொஞ்சம் கூட பயப்படாமல் ஜோம் பண்ணிக்கிட்டே வர்றேன். கரெக்டாக அப்படியே வந்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக நுங்கம்பாக்கம் அப்படியே சேட்பட் இதெல்லாம் கொஞ்சம் நடந்து வரேன். பார்க்குறேன் அந்த ட்ரெயின் ட்ராக்கை விட்டு இறங்கி கொஞ்சம் ஆஃப்ல நிற்குது. நிறைய பேர் க்ரெயின்லாம் வச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஜனங்கள்லாம் கூட்டிகிட்டு இருந்தாங்க. நான் பாட்டுக்கு நடந்து வந்து கொண்டே இருந்தேன். நடக்கிறேன் அப்படியே எம்சிசி ஸ்கூல் தாண்டினேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி வரும்போது எக்மோர் ஸ்டேஷன் வந்துட்டேன். எக்மோர் ஸ்டேஷன் கிட்ட வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து வரவங்க சொன்னாங்க, ட்ரெயின் போதுங்க, எக்மோர்லேருந்து பீச்சுக்கு போதுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ தூரம் வந்துட்டு ஆண்டவர் இன்னும் என் கூட இருங்க அப்படின்னு ஜெபம் பண்ணி 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 எக்மோர் ஸ்டேஷன் வந்து சேர்ந்துட்டேன். ட்ராக் ஓரமாகவே நான் வந்த நேரம் நல்ல வேலை அந்த ட்ராக் சரியில்லைன்றதுனால சென்னை எக்மோர்ல இருந்து கிளம்பக்கூடிய சவுத்துக்கு போகக்கூடிய மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் போகக்கூடிய எல்லா ட்ரெயின்லும் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அதனால எனக்கு பயம் இல்லாமல் நடந்து வர முடிஞ்சுது. எக்மோர் வந்தேன், ட்ரெயின் ஏறினேன், பீச் ஸ்டேஷன் வந்தேன், இறங்கி வந்தேன். வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு பெரிய கதையா சொன்னேன், இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நினைச்சு பார்க்குறேன். கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக நான் ஒரு 2 வருடங்களுக்கு முன்பதாக அதே ட்ராக்ல நான் இருந்தப்போ, அப்போ மீட்டர் கேஜ் சொல்லக்கூடிய சின்ன ட்ராக், அதுதான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஆண்டவர் காப்பாத்தினார். இப்போ எல்லாம் ப்ராட் கேஜா மாறின பிறகு அந்த ட்ராக்ல நான் வரும்பொழுது அநேகர் ஃபுட்போர்டில் இருந்து கீழே விழுந்து அப்புறம் கிராஸ் பண்ணாம அடிபட்டு, மாடு அடிபட்டு இதெல்லாம் பார்க்கும்பொழுது, இன்னும் சில நேரங்களில் நான் போய் அந்த ட்ராக் கிட்ட நிற்கும் போது, அந்த ட்ரெயினுடைய டோர் கிட்ட நிற்கும் போது நான் பார்க்கும்பொழுது அநேக காரியங்களை பார்க்கும்போது ரொம்ப விசித்திரமா இருக்கு, பயமா இருக்கு. எப்படி அந்த ஒரு வயசுல நடந்தேன். ஒருவேளை தமிழ்ல பழமொழி சொல்ற மாதிரி இளம் கன்று பயம் அறியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அன்னைக்கு தினத்துல, அன்றைய தினத்துல எனக்கு தோணுன ஒரு பெரிய விஷயம், என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார். காரணம், ஒரு டிராவலருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மேப் இல்ல ஒரு காம்பஸ். இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரூட். ஒரு மேப்பும் இல்ல, காம்பஸும் இல்ல ஒரு டிராவலிங் ரூட்டும் தெரியல. நீங்க வந்து கண்ணை கட்டி காட்டுல விட்டு அமர்வு திசையில இருக்கும் பொழுது நீங்க எப்படி போவீங்க அப்படின்னு நினைக்கிற காலகட்டங்கள்ல ஒரே ஒரு இடம் மட்டும்தான் நீங்க போய் சேர முடியும், அது ஆண்டவருடைய சமூகம். இட்ஸ் காட்ஸ் ஹோப். அவருடைய வசனங்கள் ரொம்ப தெளிவா இருக்குது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு, ஒரு இடம் கூட நம்ம தப்பி போகாதபடிக்கு, ஒரு இடம் கூட நம்ம கால் ஸ்லிப் ஆகாதபடிக்கு. நம்ம கால் ஸ்லிப் ஆச்சு, வழுக்கி விடுறோம், இல்லை இடறி விழுறோட, அது தேவனுடைய சுத்தம். ஏன்னா ஒரு வேளை நான் ஓட்டி கொண்டு வந்த வண்டி நேற்று தினத்துல நடு ரோட்ல ஓட்டும் போது வண்டி ஆஃப் ஆயிருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? பின்னாடி வந்திருந்த பெரிய ஒரு லாரியோ ஒரு பஸ்ஸோ ஒரு காரோ இடிச்சு போட்டிருக்கும். இல்ல நான் வரக்கூடிய சிச்சுவேஷன்ல வேற எங்கேயாவது டேர்னிங்லயோ இல்ல வேற ஒரு சிச்சுவேஷன்ல ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னா என்ன இருக்குன்னு யோசிக்கிறேன். அப்பதான் யோசித்து பார்த்தேன், உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பத்திரமா கொண்டாந்து சிக்னல்ல வந்து வண்டி ஆஃப் ஆச்சு. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள். ஒரு
அடி கூட இல்லாம அப்படியே இருந்தாலும் ஆணுடைய சுத்தம் அதற்கு பின்பதாக பெரிதான ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா அநேக தடவை என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கும் பொழுது தலைக்கு வந்தது தலப்பாகையோட போயிருக்கிறது. ஸோ சின்ன அடியோட போயிருக்கிறது, உயிர் சேதம் இல்லாமல், வேற அவயங்களுடைய சேதம் இல்லாமல் ஆண்டவர் காப்பாற்றிருக்கிறார். இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் என்னை குறித்து முன் குறித்து வைத்திருக்கிறார். அவர் திட்டத்தை உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 91ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். இந்த கோவிட் ஆரம்பிச்ச நாட்கள்ல சில நேரங்கள்ல சில பொருட்கள் கிடைக்காம நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் தூரம் போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வருவேன். அப்படி போகும்பொழுது அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளதாக அந்த மார்க்கெட்ல அப்படி ஜனங்க அப்படி இருப்பாங்க, எல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் ஒட்டி உரசி வேர்வையெல்லாம் பட்டு இருமி தும்மி போகக்கூடிய காலகட்டங்கள். யோசிப்பேன், ஐயோ ஒருவேளை வந்துருமோ, வீட்டுக்கு வந்துடும், போய் உடனே குளிச்சிடணும், உடனே சானிடைசர் போட்டுடணும், உடனே நம்ம கிளென்சிங்லாம் போட்டுடணும், உடனே ஹாட் வாட்டர்லாம் குடிக்கணும்னு யோசிப்பேன். ஆனாலும் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இந்த நாள் மாத்திரம் வரைக்கும் கர்த்தரை வைத்திருக்கிறார். காரணம், நான் போய் வியாபாரம் பண்ண ஒருத்தர் இன்று உயிரோடு இல்லை. அவர் ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருந்தார். அவர் உயிரோடு இல்லை. நான் போகும்பொழுது வரும்பொழுது அநேக நேரத்தில் வேற ஒருத்தர் ஆள் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்பதாக அந்த கடையை கிராஸ் பண்ணும் பொழுது அவங்ககிட்ட கேட்டேன், எங்க ஒருத்தர் இருப்பாரு, அவர் இல்லைங்களா? இல்லைங்க, அவர் கொரோனா இறந்துட்டார். யோசித்து பார்த்தேன், என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் கிறிஸ்துவை அறிந்தும் அறியாது போல் இருந்த காலகட்டத்திலே கர்த்தர் அவரை விட்டு விலகி சென்றிருக்கிறேன் பார்த்திருக்கிறேன். நான் அறிந்தும் பின்மாற்றமான வாழ்க்கையிலே கர்த்தர் என்னோடு கொடுத்து நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். என் கண்களால் மாத்திரமே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். துன்மார்க்கருக்கு வரும் பலனை ஆண்டவர் என் கண்களுக்கு முன்பாக காட்டிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னாலும் உள்ளது. சங்கீதங்களில் 91ஆம் சங்கீதம் 9-10 வசனங்கள். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த வசனங்களை நான் பார்க்கும் பொழுது என் மனதிலே எழக்கூடிய ஒரு பெரிய விசுவாசம் என்னன்னா, இதற்கு மேலேயும் அநேக பிரச்சனைகள் இருக்கு, ஆனா என் ஆண்டவர் அதை என் வாழ்க்கையில அனுமதிக்கவில்லை. இதை அனுமதித்திருக்கிறார் என்றால் தேவன் என்னோடு இருக்கிறார், அதை உறுதி செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நல்லா தெரியும், அவர் மேல் நான் வைத்திருக்கிற நம்பிக்கை, எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை நான் எனக்கு தாபரமாக கொண்டிருக்கிறேன். சோ எனக்கு வரக்கூடிய எல்லா பொல்லாப்பையும், எல்லா கஷ்டங்களையும், எல்லா நஷ்டங்களையும் எனக்கு நேரிடாமல் பார்த்து கொண்டார். வாதை என் கூடாரத்தை அணுகாமல் பார்த்து கொண்டார். அநேகர் விசுவாசங்களிலே மங்கி கர்த்தரை விட்டு விலகி இருக்கிற கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற காரியத்தை நான் பார்த்து கொண்டிருக்கோம். தேவன் நம்மோடு இருக்கிறார், நல்ல காரியங்களை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த நாளிலே உங்களுடைய விசுவாசம் குறைவு உள்ளதாக காணப்பட்டதென்றால், நீங்கள் கர்த்தருக்குள்ளே அதிகமாய் நெருங்கி வரும்படியாய், அவருடைய வார்த்தையை நீங்கள் படிக்கும்படியாய், அவருடைய சமூகத்திலே நீங்கள் நிற்கும்படியாய், அவருடைய பாடல்களை உங்கள் வாயில் நீங்கள் பாடி துதிக்கும்படியாய், இன்னும் விசுவாசத்தில் வளரும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். காரணம், கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது பிசாசா நம்மளை நெருங்க கூட முடியாது. நேற்றைய தினத்துல என்னுடைய நண்பரோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்போ அவர் என்ன பண்ணாரு, ஒரு சிலை, ஒரு பொம்மையை காமிச்சார், ஒரு விக்கிரகத்தை காமிச்சார். அவர் ஒரு வேறு சமயத்தினுடைய நபர். அந்த வாங்கிட்டு சொன்னாரு, இதை வச்சு அமாவாசையில பூஜை பண்ணோம்னா அது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம், பௌர்ணமி அமாவாசை கிருத்திகள் அப்படின்னு சொன்னார். அப்ப நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன், இது நீங்க எப்படி நம்புறீங்க? இல்ல என்னுடைய பெற்றோர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாரு. நான் ஒரே ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்டேன், இந்த அண்ட சராசரங்களை படைத்த அவ்வளவு பெரிய மகாதேவன், அவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர், அவ்வளவு பெரிய ஒரு தேவன், அவ்வளவு பெரிய ஒரு கர்த்தர், அவ்வளவு பெரிய ஒரு கடவுள், அவரை போய் இந்த ஒரு சின்ன ஒரு பொம்மைக்குள்ள, ஒரு விக்கிரகத்துக்குள்ள அடைக்க முடியுமா உங்களாலன்னு கேட்டேன். அவர் எப்படி பார்த்தார், இல்ல இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நான் பின்பற்றுறேன். நான் ஒரே வார்த்தை கேட்டேன், உங்களுடைய மனதை புண்படுத்தும்படியாக நான் பேசவில்லை, ஆனா ஒரே ஒரு காரியத்தை கேட்கிறேன், கர்த்தர்
என்னோடு பேசின காரியங்களை அவருடன் நான் பேசியிருந்தேன். I was talking with him as God spoke to me. ஒரு வார்த்தை, நாங்கள் நம்புகிற ஒரு வார்த்தை மாம்சமானது நாங்க படிக்கிறோங்க பைபிள்ல. சோ அந்த வார்த்தையில வல்லமை இருக்குது. அவர் ஒளியா இருக்கிறார், ஆவியா இருக்கிறார், எல்லா இடத்துல இருக்கிறார். நீங்க உங்க மார்க்கத்துல நீங்க சொல்லுவீங்க இறைவன் எங்கும் இருக்கிறார், எல்லா இடத்துல இருக்கிறார் நீங்க சொல்றீங்க. அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நீங்க எப்படிங்க ஒரு சின்ன ஒரு கல்லுக்குள்ள நீங்க அடைச்சு வைக்க முடியும்னு நான் கேட்டேன். அப்ப அவர் சொன்ன ஒரு பெரிய ஒரு பதில், இல்ல எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, நாங்க ஃபாலோ பண்றோம், பின்பற்றுறோம். நான் கூட யோசிப்பேன், ஆனா இதெல்லாம் விட்டு விலக முடியாது. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நீங்க அதன் மேல் வைக்கிற நம்பிக்கையை நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கடவுள் மேல நீங்க வச்சீங்கன்னா அதுவே போதும். காரணம், நீங்க ஃபோக்கஸ் பண்றது எல்லாம் அவரை ஃபோக்கஸ் பண்ணல, இந்த பொம்மை தான் நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்கன்னு நான் சொன்னேன். இந்த சிலையை தான் நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்கன்னு. கொஞ்சம் ஆடி போனார் மனுஷன். என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், நீ என்ன உன்னுடைய கடவுளை பத்தி சொல்றியா? நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நான் எந்த கடவுளை பத்தியும் சொல்லலைங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களோட நான் கொஞ்சம் தெளிவா பேசிக்க விரும்புறேன். நீங்க எந்த கடவுளை வணங்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க எதற்காக நீங்க வாங்குறீங்களோ அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். காரணம், அவருக்கு தலையிலிருந்து முதுகு வரைக்கும் ஒரு வகையான ஒரு வலி. எல்லா இடத்துக்கும் போயிட்டாரு, எல்லா ஆயுர்வேதிக்கும் ட்ரை பண்ணிட்டாரு, எல்லா மெடிசன் ட்ரை பண்ணிட்டாரு, எல்லா அலோபதி ட்ரை பண்ணிட்டாரு, எல்லா மசாஜ் ட்ரை பண்ணிட்டாரு, என்னென்னமோ சைனீஸ் மெடிசன் அக்குபஞ்சர், எல்லா அக்குப்ரெஷரும் ட்ரை பண்ணிட்டாரு. அப்புறம் ஒரே வார்த்தை சொன்னேன், நீங்க உங்களுக்கு சுத்தமா இருந்துச்சுன்னா நம்பிக்கை வச்சீங்கன்னா உங்க கடவுளை நீங்க விட்டுடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க ஒரு முறை என்னுடைய கடவுளை நீங்க நம்பி பாருங்க. உங்க கடவுள் மேல வச்சிருக்க அதே நம்பிக்கை என் கடவுள்கிட்ட நீங்க வைங்க. நீங்க ஒரே வார்த்தை கேளுங்க, இயேசு உம்மால் முடியும் என்றால் எனக்கு சுகம் கொடுங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த பொம்மையை வாங்கிட்டேன், இந்த சிலையை வாங்கிட்டேன், நான் இதை வச்சு நான் ட்ரை பண்றேன், முடியலன்னா நான் அங்கே வரேன் அப்படின்னு இருக்கார். ஜெபம் பண்ணிருக்கிறேன் அவருக்காக. எதுக்காக நான் சொல்லுகிறேன் என்றால், ஒருவேளை என்னுடைய ஒரு நம்பிக்கை நான் நேற்று தினத்துல என் மீது ஒரு மெக்கானிக் மீதோ இல்ல இந்த உலகத்தார் மீதோ வச்சிருந்தேன்னா கண்டிப்பா இருக்காது. என் தேவன் மீது வைத்திருக்கிறேன். யோசித்து பார்க்கிறேன், ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ற. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு 20 நிமிஷம் ஸ்டார்ட் ஆகாத வண்டி, கிக் ஸ்டார்டரே இல்லாத வண்டி, சாவி போட்டா லைட் எல்லாம் எரியுது, பேட்டரியில இருந்து கரண்ட் வருது, எல்லாம் வருது, ஆனா செல்ஃப் பட்டன் தான் வேலை செய்யாத வண்டி. அதே பட்டனை திருப்பி இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி ஆன் பண்றேன், வேலை செய்யுது. அப்ப அவருடைய வார்த்தை நம்ம இடத்துல எந்த அளவுக்கு அவர் கிரியை செய்யறார் நீங்க யோசித்து பார்க்கணும். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் குடாரத்தை அணுகாது. காரணம், நேற்று இடத்துல நான் திருவான்மியூர்ல இருந்து அவ்வளோ ஸ்பீடா நான் ஓடிட்டு வரேன். ஈவினிங் நான் மீட்டிங் எப்படி நடத்தணுமேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்பீடா ஓடிட்டு வரேன். நான் வந்த ஸ்பீடுக்கு ஏதாவது வழியில ஒரு இடத்துல வண்டி ஆஃப் ஆயிருந்துச்சுன்னா பின்னாடி வந்த வண்டி எனக்கு தூக்கி அடிச்சிருக்கோ, இல்ல முன்னாடி போற வண்டி நான் அடிச்சு விழுந்திருப்பேன். ஆனா ஆண்டவர் இவ்வளவு நல்ல ஒரு பாருங்களா, அழகா ஒண்ணுமே இல்லை, கொஞ்சம் கூட ஒரு 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 வைப்ரேஷனோ இல்ல ஒரு கலகல சவுண்டோ எதுவுமே இல்லை. அமைதியா சிக்னல்ல கரெக்டா அந்த லைன்ல நிக்கிற வண்டி ஆஃப் ஆகுது. அதுக்கப்புறம் வண்டி ஆனாங்க. ஏன் ஆண்டவரேன்னு கேட்கிறேன். ஆண்டவர் கொஞ்சம் 12 நிமிஷம் கழிச்சு பேசுறாரு, எடுத்துட்டு போ. அப்போ எனக்கு ஆண்டவர் உணர்த்த ஒரு விஷயம், ஏதோ ஒரு குறைபாடு இந்த வண்டியில இருக்குது, சர்வீஸ்க்கு போயிட்டு வந்தது சரியா பண்ணல, இதனை திருப்பி கொடுக்க முடியாது உனக்கு உணர்த்த. ஒரு யோசித்து பாக்குறேன், ஒரு வேளை ரொம்ப லாங்கா போய் இல்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ இல்ல ஒரு விடுமுறை நாளோ ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப லாங்கா போய் நான் திரும்பி வரும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் நான் என்ன பண்ணுவேன்னு யோசிக்கிறேன். ஒரு நடு ராத்திரியில ஒரு ரெக்கார்டிங் எங்கேயோ போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கு, என்ன நடக்கும்னு யோசித்து பார்க்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். நம் வாழ்க்கையிலே ஒரு காலகட்டத்தையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அழகாக கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவைகளை எல்லாம் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். எல்லா தேவைகளையும் முன்பாக பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க கேட்கிற ஒரு சாட்சியம், ஒரு நாளும் ஒருத்தர் சொல்ற விஷயம் நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்னு வாழ்க்கையில நீங்க உணர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். இதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். உங்களை போல கஷ்டத்தில் இருக்கிறவர்கள் எப்படி காப்பாற்றப்படுவது வேண்டும் என்று கர்த்தர் உங்களோடு வைத்துக் கொண்டிருக்கிறார். நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ எப்படி ஆண்டவர் உங்களுக்கு யார் மூலியமா உதவி செய்தாரோ, ஒரு சின்ன விசுவாசம், நீங்க சொல்ல போறதெல்லாம் அவர்கள் மனதிலே ஒரு சின்ன விதை. இயேசுவை நம்பு, இயேசு உன்னை விடுவிப்பார். Trust in Jesus, Jesus will deliver you. Tonight God is talking to us in a special way that he wants his work to be done in us. He's using us as a mighty instrument. ஒரு கருவியாய் நம்மளை பயன்படுத்துகிறார்.
இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவேளை இன்று அவருடைய வருகை இருக்குமானால் நாளை தீர்ப்பின் நாளிலே அவர் முன்பாக நாம் நிற்கும் பொழுது அவர் கேட்பார், அவனுக்கு எல்லாம் சேர்ந்து நீ எனக்கு என்ன பண்ணன்னு கேட்பார், என்னை பத்தி யார்கிட்டயே சொன்னேன்னு கேட்பார். He is going to ask for sure in the judgment day tonight. If he is going to come, his second coming is going to be there. He's going to come and ask, I have done so many things to you in your life. What did you do for me? This should be the answer, saying, yes Lord, I did. I allowed you to do much more things through me. என் மூலமாக நீர் அநேக காரியங்களை செய்யும்படியாக நான் அதற்கு பாத்திரனாய் இருந்தேன் என்று சொல்ல வேண்டும். கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. May God bless this verse. May God be along with us. May God deal along with us in our life. கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையிலே அனைத்து காரியங்களும் செட் பண்ணிட்டு பார்த்துக் கொள்வாராக. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and look unto God for a minute. நமது மத்தியிலே இருக்கிற சுவிசேஷகி வாட்சன் அவர்கள் முன்பாக வந்து ஜெபித்தா முடித்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request Sister Evangelist Watson to come forward and to lead us all in prayer for today's service. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே, 2வது மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வருடத்தை ஆரம்பித்தவர்கள் ஆண்டவரே அநேகர் கடந்து போயிருக்கிறார்கள் சுவாமி. இம்மட்டுமா நீர் கொடுத்த சுகபல ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடந்த ஜனவரி மாதம் 31 தேதிகளும் வழி நடத்தி வந்தீர். இப்பொழுதும் இந்த பிப்ரவரி மாதத்தில் 28 நாட்களை உம்முடைய பெரிதான கிருபையினாலே நாங்கள் கடந்து வரும்படியா பலவிதமான கஷ்டங்கள், போராட்டங்கள், சுகவீனங்கள் எல்லாம் இருந்த பொழுதிலும் கர்த்தருடைய கரம் இருந்து வழி நடத்தினதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோழி சுமந்து வருவது போல எங்களை சுமந்து வந்து இந்த மாதத்தை முடிக்கும்படியாய் 3வது மாதத்திலே அடியெடுத்து வைக்கும்படியான பாக்கியத்தை நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, புதிய மாதத்தை நீர் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். வராதவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து அவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். வருகிற மாதம் முழுவதும் 31 மார்ச் மாதம் 1 தேதியிலிருந்து 31 நாட்களும் உடைய கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்து எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் மறுபடியும் ஆண்டவரே இந்த கொரோனா இருக்கிறது என்று சொல்லி அநேகர் ஆண்டவரை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறதை நீர் அறிவீர். உம்முடைய கரத்தில் எல்லா காரியத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அற்புதங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். என்னென்ன காரியமா நம்முடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கிறோமோ கேட்கிறோமோ அதற்கெல்லாம் நீர் பதில் கொடுத்து ஆசீர்வதித்து காத்து கொள்ளும்படியா இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நாளிலே கலந்து கொண்ட குடும்பங்களோடு இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். May the good Lord bless you and keep you and guide you and guard you and protect you and give a lot of new blessings in this new month. And God be along with you in all your endeavors. கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து புதிய மாதத்தினுடைய புதிய ஆசீர்வாதம் நிரப்புவாராக. கர்த்தர் உங்களோடு இருந்து நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களும் கர்த்தர் உங்களோடு இருந்து ஆசீர்வதிப்பாராக. Thank you all for joining us tonight. Tomorrow 8 o'clock we're going to join as one family and to worship God. நாளைக்கு சரியாக 8 மணிக்கு நாம் ஒரே குடும்பமாக தேவனை தரிசித்து ஆராதிக்க போகிறோம். God bless you and God be with you.
Thank you, sir. Thank you, auntie. Good night. Thank you. Thank you, sir. Thank you. Thank you, brother. Thank you, ma'am. Thank you, Elvia. Thank you.